நானும் என் மனைவியும் சேர்ந்து இனிப்புகளை தயாரித்து விற்கும் ஒரு சிறிய தொழிலை செய்தோம். ஆனால் நான் இனிப்பு விற்க கடையில் அமர்ந்தபோது ஒருவர் கூட என்னிடம் இனிப்பு வாங்கவில்லை. நாங்கள் தயாரித்த இனிப்புகள் அனைத்தும் விற்காமல் கெட்டு போனதால் நான் மிகவும் கவலையடைந்தேன். இதனால் என் வாழ்க்கையில் நஷ்டங்களும் பணத்தட்டுப்பாடும் ஏற்பட ஆரம்பித்தது. பிறகு ஒரு நாள் என் மனைவி, நீங்கள் கவலைப்படாமல் உங்கள் அறையில் இருங்கள், நான் கடையிலிருந்து இனிப்புகளை விற்கிறேன் என்றாள். அதை கேட்டதும் நான் அதிர்ச்சி அடைந்தேன். ஏனென்றால் என் மனைவி மிகவும் அழகானவள். அவளை ஒருபோதும் எல்லார் முன்னும் செல்ல நான் அனுமதித்ததில்லை. ஏனென்றால் அங்கு பலவிதமான மனிதர்கள் வருவார்கள். ஆனால் என் மனைவி என்னை வீட்டில் உட்கார வைத்துவிட்டு அவள் கடைக்குள் சென்றாள். நான் சொல்லும் வரை நீங்கள் கடைக்குள் வரக்கூடாது என்று சொன்னாள். நான் மிகவும் கவலையோடு படுத்திருந்தேன். ஆனால் 3 மணி நேரத்திற்கு பிறகு என் மனைவி என்னை அழைக்கும் சத்தம் கேட்டு நான் அங்கு சென்று பார்த்தபோது இனிப்புகள் அனைத்தும் விற்றுவிட்டன. இதை பார்த்து நான் திகைத்து போனேன். நானும் அதே இனிப்புகளை தான் விற்றேன். ஆனால் என்னிடம் எந்த மனிதர்களும் வாங்கவில்லை. ஆனால் என் மனைவியிடம் எல்லோரும் இனிப்புகளை வாங்கி சென்றார்கள். இப்போது தினமும் என் மனைவி இனிப்புகளை விற்க ஆரம்பித்தாள். ஒரு நாள் அவளுக்கு தெரியாமல் ரகசியமாக கடைக்கு வெளியே சென்று பார்த்தபோது என் மனைவியிடம் அதிகமாக இனிப்புகளை வாங்க வருபவர்கள் பெண்களாகவே இருந்தார்கள். இது எனக்கு வியப்பாக இருந்தது. என் மனைவி அப்படி என்ன செய்கிறாள்? அவளிடம் ஏன் அதிகமாக பெண்கள் மட்டுமே வந்து இனிப்பு வாங்குகிறார்கள் என்பதை பற்றி நான் அதிகமாக யோசிக்க ஆரம்பித்தேன். என் பெயர் சுசாந்த். நான் சில வருடங்களுக்கு முன்பு நேபாளத்தில் வேலைக்கு சென்றேன். நான் அங்கே ஒரு தொழிற்சாலையில் வேலை செய்து கொண்டிருந்தேன். அப்போது எனக்கு அங்கே ஒரு பெங்காலி பெண் கிடைத்தாள். அவள் எனக்கு பிடித்து போனதால் நான் அவளை திருமணம் செய்து கொண்டேன். ஆனால் அந்த பெண்ணின் குடும்பம் வங்காளத்தில் தான் வசித்து வந்தது. எங்கள் திருமணம் ஆகி 6 மாதங்களுக்கு பிறகு தொழிற்சாலையில் நடந்த ஒரு விபத்தின் காரணமாக என் ஒரு கை துண்டிக்கப்பட்டது. என் ஒரு கை துண்டிக்கப்பட்டதால் நான் ஆதரவற்றவன் ஆனேன். இந்த நாள் என் வாழ்க்கையின் மிக மோசமான நாளாக இருந்தது. அதற்கு முன் நான் நல்ல பணம் சம்பாதித்து வந்தேன். நான் போஜ்பூரில் உள்ள என் குடும்பத்திற்கும் பணம் அனுப்பி வந்தேன். ஆனால் இப்போது எனக்கு ஒரு கை இல்லை. என் ஒரு காலிலும் முறிவு ஏற்பட்டிருந்தது. அதனால் நடப்பதில் எனக்கு பெரும் சிரமம் இருந்தது. நான் ஆதரவற்றவன் ஆனேன். இப்போது எனக்கு திருமணம் ஆகிவிட்டதால் எனக்காக சம்பாதித்து கொடுக்க வேறு யாரும் இல்லை. எனவே நான் தான் ஏதாவது செய்ய வேண்டியிருந்தது. என் மனைவி எனக்கு ஒரு யோசனை சொன்னாள். நான் ஏன் இனிப்பு செய்யக்கூடாது? நாம் வசிக்கும் இந்த குறுகிய வீட்டிலேயே ஒரு சிறிய வரவேற்பறை உள்ளது. அங்கே நான் செய்யும் இனிப்பை நீங்கள் விற்கலாம் என்றாள். என் மனைவியின் இந்த யோசனை எனக்கு மிகவும் பிடித்திருந்தது. எனவே நான் எங்கள் வீட்டின் வரவேற்பறையிலேயே இனிப்பு விற்க தொடங்கினேன். என் மனைவி நாள் முழுவதும் வீட்டிலேயே இருந்தாள். நான் வரவேற்பறையில் அமர்ந்து இனிப்பு விற்றேன். இந்த வேலையை நான் தொடங்கி 1 வாரம் ஆகிவிட்டது. ஆனால் என் இனிப்புகள் விற்காமல் அப்படியே இருந்தன. இனிப்பு செய்வதற்கான பொருட்களை சந்தையிலிருந்து வாங்கி என் மனைவியிடம் கொடுத்து செல்லும் ஒரு அறிமுகமானவர் எனக்கு இருந்தார். நான் என் மனைவியிடம் சுத்தமான இனிப்புகளை மட்டும் செய், இனிப்பில் ஒருபோதும் கலப்படம் செய்யாதே என்று சொல்லி இருந்தேன். ஏனென்றால் நான் மிகவும் நேர்மையான மனிதன். எல்லா வேலைகளையும் நேர்மையுடன் செய்வேன். என் இனிப்பால் மக்களுக்கு எந்த தீங்கும் வரக்கூடாது என்று நான் விரும்பினேன். நான் என் மனைவியிடம், ஏற்கனவே எனக்கு இவ்வளவு பெரிய விபத்து நேர்ந்து விட்டது. அதனால் நான் எந்த நேர்மையற்ற செயலையும் செய்ய விரும்பவில்லை. மக்களுக்கு எந்த தீங்கும் ஏற்படாமல் ஆரோக்கியத்தை அதிகரிக்கும் சுத்தமான இனிப்பை மட்டுமே விற்பேன் என்று சொன்னேன். ஆனால் நான் நாள் முழுவதும் என் கடையில் அமர்ந்திருப்பேன். யாரும் இனிப்பு வாங்க வரமாட்டார்கள். எங்கள் வீட்டில் ஒரு சிறிய குளிர்சாதன பெட்டி மட்டுமே இருந்தது. பழைய இனிப்பை என் வாடிக்கையாளர்களுக்கு விற்க நான் விரும்பவில்லை. என் மனைவி இனிப்பை பிரிட்ஜில் வைக்கவில்லை என்றால் அது கெட்டுவிடும் என்று சொன்னாள். என் மனைவி விற்காத இனிப்புகள் அனைத்தையும் எடுத்து அக்கம் பக்கத்து குழந்தைகளுக்கு பிரித்து கொடுத்தாள். என் மனைவியின் பெயர் ஸ்ரேயா. அவள் ஒரு பெங்காலி பெண். ஆனால் இங்கே அவள் தன் உறவினர் வீட்டிற்கு வந்திருந்தாள். நான் இங்கே என் தொழிற்சாலையில் வேலை செய்த போது எனக்கு அவளை பிடித்து போனது. அதனால் தான் அவளை திருமணம் செய்து கொண்டேன். ஸ்ரேயா தன் பெற்றோரிடம் எங்களை பற்றி பேசிய போது அவர்கள் எங்கள் திருமணத்திற்கு சம்மதித்தார்கள். நான் என் பெற்றோரிடம் கேட்டபோது அவர்களும் எங்கள் திருமணத்திற்கு சம்மதித்தார்கள். நாங்கள் மிக எளிமையாக திருமணம் செய்து கொண்டோம். எங்கள் இருவரின் குடும்பங்களும் திருமணத்திற்காக நேபாளம் வந்திருந்தன. நான் நேபாளத்தில் வேலை செய்து கொண்டிருந்ததால் இங்கே ஒரு வாடகை வீடு எடுத்து என் மனைவியுடன் குடியேறினேன். என் மனைவி ஒவ்வொரு 6 மாதங்களுக்கும் இங்கு வந்து செல்வதால் இங்கிருந்த எல்லாவற்றையும் தெரிந்து வைத்திருந்தாள். எல்லா பாதைகளும் அவளுக்கு தெரிந்திருந்தது. என் மனைவி மிகவும் அழகானவள். நானும் குறைந்தவன் அல்ல. நான் மிகவும் ஸ்மார்ட்டாக இருப்பேன். என் பெற்றோர் ஸ்ரேயாவிடம், நீ எங்களுடன் போஜ்பூருக்கு வந்துவிடு என்று சொன்னார்கள். ஆனால் அவள் என்னை விட்டு போகவில்லை. நான் திருமணம் செய்து சரியாக 6 மாதங்களுக்கு பிறகுதான் எனக்கு இந்த விபத்து நேர்ந்தது. அதன் காரணமாக என் ஒரு கை துண்டிக்கப்பட்டது. ஒரு காலில் முறிவு ஏற்பட்டது. இங்கே நேபாளத்தில் எனக்கு யாரையும் தெரியாது. ஆனால் ஸ்ரேயாவுக்கு இங்கே எல்லாருடனும் பழக்கம் இருந்தது.
ஏனென்றால் அவள் தன் உறவினர் வீட்டிற்கு ஒவ்வொரு 6 மாதங்களுக்கும் வரும்போது கிட்டத்தட்ட 2 மாதங்கள் இங்கேயே தங்கியிருந்தாள். இப்போது எனக்கு இந்த விபத்து நேர்ந்தபோது என் பெற்றோர் என்னிடம் நீ போஜ்பூருக்கே திரும்பி வந்துவிடு என்று பலமுறை சொன்னார்கள். ஆனால் நான் போஜ்பூர் திரும்பி செல்ல முடியவில்லை. ஏனென்றால் போஜ்பூரில் என் நிலைக்கு ஏற்ற வேலை எதுவும் எனக்கு கிடைக்கவில்லை. மேலும் நான் படித்தவன் இல்லை. படிக்காத மனிதனுக்கு மரியாதை இல்லை என்று நான் நம்பினேன். அதனால் நான் அமைதியாக நேபாளம் வந்துவிட்டேன். இங்கே ஒரு தொழிற்சாலையில் வேலை செய்து கொண்டிருந்தேன். இங்கே எனக்கு நல்ல பணம் கிடைத்தது. இதன் காரணமாக என் வீட்டின் நிலைமையே மேம்பட்டது. என் பெற்றோரும் மகிழ்ச்சியாக இருக்க தொடங்கினர். எங்கள் வீட்டிலிருந்து வறுமை விலகிவிட்டது. நான் நேபாளத்தில் வேலை செய்து 2 ஆண்டுகள் ஆகிவிட்டன. அதனால் எனக்கு நேபாளம் பழகிவிட்டது. நான் இங்கிருந்து செல்ல விரும்பவில்லை. எனவே என் மனைவியை நிரந்தரமாக இங்கேயே அழைத்து வந்து குடியேறினேன். என் மனைவியும் நாம் இங்கிருந்து செல்லலாம் என்று சொன்னாள். ஆனால் போஜ்பூர் சென்று என் பெற்றோருக்கு சுமையாக இருக்க நான் விரும்பவில்லை. ஏனென்றால் என் தங்கைக்கும் வயதாகிவிட்டது. வீட்டில் என் 2 அண்ணன்களும் 2 அண்ணிமார்களும் இருந்தார்கள். அவர்கள் இவன் இப்போது ஆதரவற்றவன் ஆகிவிட்டான். நமக்கு சுமையாக இருக்க வந்துவிட்டான். இவனுக்கு வேறு வழி இல்லை. அதனால் தான் இவன் நம்மிடம் வந்துவிட்டான் என்று நினைப்பார்கள். ஆனால் நான் மிகவும் நேர்மையான தன்மானம் உள்ள மனிதன். அதனால் நான் யாருடைய உதவியையும் நாட விரும்பவில்லை. நான் என் மனைவியிடம் நான் போக மாட்டேன், ஆனால் இங்கேயே இருந்து வேறு ஏதாவது வேலை செய்கிறேன் என்று சொன்னேன். என் காலில் ஏற்பட்ட முறிவு இன்னும் சரியாகவில்லை. ஆனாலும் நான் உட்கார்ந்து இனிப்பு விற்க தொடங்கினேன். வேறு எந்த வேலையும் எனக்கு தெரியாது. ஆனால் ஒரு கை இல்லாத ஒருவனால் எப்படி வேலை செய்ய முடியும்? என் வலது கை துண்டிக்கப்பட்டது. வலது கையால் தான் பல வேலைகளை செய்ய முடியும். இப்போது நான் மிகவும் கஷ்டப்பட்டேன். ஆதரவற்றவன் ஆனேன். இனிப்பு விற்க நான் பல முயற்சிகளை மேற்கொண்டேன். ஆனால் என் இனிப்பு விற்கவில்லை. மீதமிருந்த இனிப்புகளை நாங்கள் குழந்தைகளிடம் கொடுக்க வேண்டியிருந்தது. நான் மிகவும் கவலைப்பட்டேன். ஒரு வாரமாக ஒவ்வொரு நாளும் இனிப்பை குழந்தைகளுக்கு கொடுக்க வேண்டியிருந்தது. நான் மிகவும் கவலையில் இருந்தேன். ஏனென்றால் இப்படி போனால் எதுவும் நடக்காது. நான் சேமித்து வைத்திருந்த பணம் இனிப்பு சாமான் வாங்குவதற்கே செலவாகிவிட்டது. இப்போது நான் மிகவும் கவலையடைந்தேன். சேமித்த பணம் கூட என்னிடம் மிச்சமில்லை. என் மனைவி மிகவும் நல்லவள். அவள் என் மீது மிகுந்த அக்கறை காட்டினாள். மிகவும் கடினமாக உழைத்து இனிப்பை தயாரித்தாள். இந்த விபத்துக்கு பிறகும் அவள் எனக்கு பெரிய உதவியை செய்தாள். அவள் என்னை விட்டு ஒருபோதும் போக மாட்டேன் என்று வாக்குறுதி அளித்தாள். எப்போதும் என்னுடன் இருப்பேன் என்று சொன்னாள். நான் முற்றிலும் ஆதரவற்றவன் ஆனதால் என் எல்லா வேலைகளையும் அவளே செய்து வந்தாள். அவள் வீட்டு வேலைகளையும் செய்ய வேண்டியிருந்தது. என் வேலைகளையும் செய்ய வேண்டியிருந்தது. இப்போது இனிப்பும் செய்ய ஆரம்பித்திருந்தாள். என் மனைவி உண்மையிலேயே ஒரு நல்ல பெண். அவள் மிகவும் நேர்மையான உழைப்பாளி. இந்த கஷ்டமான நேரத்தில் அவள் எனக்கு பெரிய ஆதரவளித்தாள். அடுத்த நாளும் அதேதான் நடந்தது. என் இனிப்பு விற்கவில்லை. கெட்டுவிடுமோ என்ற பயத்தில் என் மனைவி அதை குழந்தைகளிடம் பிரித்து கொடுத்தாள். என் மனைவி என்னிடம் இப்படி போனால் தினமும் நமக்கு நஷ்டம்தான் என்று சொன்னாள். இனிப்பு செய்ய சாமான் வாங்க எங்களிடம் இப்போது பணம் இல்லை. இனி எப்படி வேலை நடக்கும்? நம் எதிர்காலம் எப்படி செல்லும் என்று கேட்டாள். நானும் மிகவும் கவலைப்பட்டேன். என் மனைவியின் கேள்விக்கு என்னிடம் எந்த பதிலும் இல்லை. என் மனைவியுடன் பேசும்போது என் கண்களில் கண்ணீர் வந்தது. பிறகு என் மனைவியும் அழ ஆரம்பித்தாள். என் மனைவி எனக்கு ஆறுதல் சொல்லி, கவலைப்படாதீர்கள், எல்லாம் சரியாகிவிடும். கடவுள் எல்லாவற்றையும் சரி செய்வார். நீங்கள் ஏன் கவலைப்படுகிறீர்கள்? நான் இருக்கிறேன் அல்லவா, எல்லாம் சரியாகிவிடும் என்று சொன்னாள். என் மனைவி பெரும்பாலும் இங்கே வந்து போய் கொண்டிருந்ததால் அவளுக்கு நேபாளி மொழி நன்றாக பேச தெரியும். ஆனால் அவள் இந்திய பெண். என் மனைவி மிகவும் அழகாக இருந்தாள். அவளை பார்க்கும்போது சில சமயம் எனக்கு பயமாக இருக்கும். நான் இப்போது அவளுக்கு தகுதியானவன் இல்லை என்று அவள் நினைத்து விடுவாளோ என்று. என் மனைவி என்னை விட்டு போய்விடுவாளோ என்ற பயம் எனக்கு இருந்தது. ஆனால் என் மனைவி, நீங்கள் கவலைப்படாதீர்கள், எனக்கு எல்லாம் தெரியும். நான் எல்லாவற்றையும் சரி செய்து விடுவேன். நான் எப்போதும் உங்களுக்கு துணையாக இருப்பேன். மோசமான சூழ்நிலையிலும் நான் உங்களை தனியாக விட்டு போக மாட்டேன் என்று சொன்னாள். ஆனால் அடுத்து என்ன நடக்கும் என்று எனக்கு கவலை வர ஆரம்பித்தது. பிறகு என் மனைவி எனக்கு ஒரு தீர்வு சொன்னாள். அதை கேட்டபோது எனக்கு கோபம் வந்தது. நான் என் மனைவியிடம், என் மனைவியை வேறு எந்த ஆணும் பார்ப்பதை நான் விரும்பவில்லை. நீ கடைக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை என்று சொன்னேன். என் மனைவி, நான் உங்களுக்கு பதிலாக இனிப்பு விற்கிறேன் என்றாள். நான், நீ கடையில் அமர்ந்து இனிப்பு விற்பதை நான் விரும்பவில்லை. மற்ற ஆண்கள் வந்து உன் அழகை பார்ப்பதை நான் விரும்பவில்லை. இந்த யோசனை உன் மனதில் எங்கிருந்து வந்தது? நான் இதை ஒருபோதும் நடக்க அனுமதிக்க மாட்டேன். நீ கடையில் உட்கார நான் ஒருபோதும் அனுமதி கொடுக்க மாட்டேன் என்று சொன்னேன். என் மனைவி, இது நம் கடை இல்லை, இது நம் வீட்டில் உள்ள ஒரு சிறிய அறைதான். நான் வேறெங்கும் செல்லவில்லை. நம் வீட்டிற்குள் அமர்ந்துதான் இனிப்பு விற்கப் போகிறேன் என்று சொன்னாள். ஆனால் நான் முன்னால் உட்கார மாட்டேன். நான் ஓரமாக உட்கார்ந்து கொள்வேன். இந்த கடையில்
ஒரு பெண் இனிப்பு விற்கிறாள் என்று அக்கமக்கத்து பெண்களுக்கு தெரிந்தால் ஆண்களுடன் பெண்களும் இனிப்பு வாங்க வருவார்கள். ஆண்கள் பெரும்பாலும் வேலைக்கு சென்று விடுவார்கள். அதனால் பெண்களுக்கும் இனிப்பு தேவை இருக்கும். அவர்கள் வந்து வாங்கி செல்வார்கள் என்றாள். என் மனைவியின் இந்த கூற்று உண்மைதான். பெண்களை பார்த்தால் பெண்களே வந்து இனிப்பு வாங்கி செல்வார்கள். மேலும் எங்கள் தெருவில் பொதுவாக பெண்கள் சாமான் வாங்குவதற்கு பெரும் சிரமத்தை சந்தித்துக் கொண்டிருந்தார்கள். இது ஒரு கடை இல்லை, எங்கள் வீட்டு அறை என்பதும் உண்மைதான். என் மனைவி தன் வீட்டில்தான் அமரப் போகிறாள். ஆனாலும் எனக்கு இது பிடிக்கவில்லை. ஆனால் சூழ்நிலையை பற்றி யோசித்த நான் என் மனைவிக்கு அனுமதி கொடுத்தேன். அடுத்த நாள் என் மனைவியின் அக்கா ரிஷி வங்காளத்திலிருந்து வந்து கொண்டிருக்கிறாள் என்ற செய்தி எனக்கு கிடைத்தது. அவள் என் உடல்நிலையை பார்க்க வந்திருந்தாள். அவள் கொஞ்ச நேரம் தன் தங்கையுடன் அமர்ந்திருந்தாள். அதன் பிறகு என் அருகில் அமர்ந்து என்னுடன் பேசினாள். ரிஷி என் மனைவியின் அக்காள். என் மனைவி தன் அக்காவிடம் எங்கள் வீட்டின் கவலைக்கிடமான சூழ்நிலையை பற்றி சொல்ல ஆரம்பித்தாள். என் மைத்துனி, இவன் நம் தங்கையை கஷ்டப்படுத்துகிறான் என்று என்னை பற்றி என்ன நினைப்பாள் என்று நான் நினைத்து கொண்டிருந்தேன். என் மனைவி தான் இனிப்பு கடையில் அமரப்போவதை பற்றி தன் அக்காவிடம் சொன்னாள். அதற்கு அவள் அக்கா எந்த எதிர்ப்பும் தெரிவிக்கவில்லை. இவள் கடையில் உட்கார்ந்தால் பரவாயில்லை, கணவனுக்கு கஷ்டமான நேரத்தில் மனைவிதானே துணையாக இருக்கிறாள். அவள் உங்களுக்கு ஆதரவளித்தால் அதில் என்ன தவறு இருக்கிறது? மேலும் உங்கள் மனைவியே உங்களுக்கு ஆதரவளிக்கவில்லை என்றால் வேறு யார் கொடுப்பார்கள்? ஏனென்றால் இந்த அந்நிய நகரத்தில் உங்களுக்கு வேறு யாரும் இல்லை. நான் இன்னமும் சொல்கிறேன், நீங்கள் இந்த நகரத்தை விட்டு வங்காளத்திற்கோ அல்லது போஜ்பூரில் உள்ள உங்கள் பெற்றோரிடமோ சென்று விடுங்கள். ஸ்ரேயாவை நீங்கள் கடையில் உட்கார வைப்பது உங்களுக்கு சரியாக படவில்லை என்றால் உங்களுக்கு எது சரியாக படுகிறதோ அதை செய்யுங்கள். உங்கள் இருவரின் விருப்பப்படி உங்களுக்கு எது சரியாக தோன்றுகிறதோ அதை செய்யலாம். எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஸ்ரேயா கடையில் உட்கார்ந்திருப்பதை நாங்கள் யாரிடமும் சொல்ல மாட்டோம் என்று சொன்னாள். என் மைத்துனி எனக்கு நன்றாக புரிய வைத்தாள். பிறகு என் மனைவிக்கு நான் அனுமதி கொடுக்கலாம் என்று நினைத்தேன். என் மைத்துனி 2 நாட்கள் எங்கள் வீட்டில் தங்கிவிட்டு புறப்பட்ட போது அடுத்த மாதம் மீண்டும் எங்கள் வீட்டிற்கு வருவதாக தன் தங்கையிடம் சொன்னாள். நான் என் மனைவியிடம், எல்லாம் சரியாகிவிட்டது தானே, உன் அக்கா ஏன் இவ்வளவு சீக்கிரம் மீண்டும் வங்காளத்திலிருந்து நேபாளம் வரப்போகிறாள்? உனக்கு அவளிடம் ஏதாவது தனிப்பட்ட வேலை இருக்கிறதா என்று கேட்டேன். என் மனைவி, இல்லை, அப்படி ஒன்றும் இல்லை. என் அக்கா கணவரின் தம்பி இங்கே வேலை செய்கிறார். அதனால் அவள் தன் கணவரின் தம்பியை பார்க்க சில சமயம் இங்கே வந்து போவாள். அதனால் அவள் நம்மிடமும் வந்து போவதாக சொல்லியிருப்பாள் என்று சொன்னாள். நான் என் மனைவியிடம், சரி, அது நல்ல விஷயம் என்று சொன்னேன். ஏனென்றால் நான் இப்போது எங்கும் செல்லும் நிலையில் இல்லை. மருத்துவர் என்னை பயணம் செய்ய வேண்டாம் என்று சொல்லியிருந்தார். மேலும் என் நிலைமை மிகவும் மோசமாக இருந்ததால் என்னால் பயணமும் செய்ய முடியாது. என் மனைவியை அவர்கள் பெற்றோர்கள் பார்க்கவும் அழைத்து செல்லவும் முடியாது. அவளின் பெற்றோர் வீட்டினர் தாமாகவே இங்கு வர ஆரம்பித்தது ஒரு நல்ல விஷயம். இதில் எனக்கு ஒரு சாதகமான அம்சம் இருந்தது. என் மனைவி தன் குடும்பத்தாரை இங்கேயே சந்தித்துக் கொள்வாள். தன் தாய் வீட்டிற்கு செல்ல வேண்டும் என்று என்னிடம் அடம்பிடிக்க மாட்டாள். அடுத்த நாள் நான் என் நண்பனுக்கு தொலைபேசி செய்து கொஞ்சம் பணம் கடனாக கேட்டேன். ஏனென்றால் இனிப்பு சாமான் வாங்குவதற்கு என்னிடம் பணம் முற்றிலும் தீர்ந்து விட்டது. இன்றும் என்னிடம் இருக்கும் இனிப்பு விற்கவில்லை என்றால் நாளை என்ன செய்வது என்று எனக்கு தெரியாது. ஏனென்றால் நாங்கள் ஏற்கனவே நஷ்டத்தில் போய் கொண்டிருந்தோம். என் மனைவி முதலில் அக்கமக்கத்து வீடுகளுக்கு சென்று வந்தாள். நான் கொஞ்ச நேரம் பக்கத்து வீட்டு பெண்களுடன் உட்கார்ந்து விட்டு வருகிறேன் என்று சொன்னாள். நான் ஏன் போகிறாய் என்று கேட்டேன். என் மனைவி, நான் மக்களின் வீடுகளுக்கு சென்று இது நான் என் கையால் சுத்தமாக செய்த இனிப்பு, இதை சாப்பிட்டால் உங்களுக்கு எந்த நோயும் வராது, என் இனிப்பில் எந்த கலப்படமும் இருக்காது என்று சொல்லிவிட்டு வருகிறேன் என்றாள். இதுவரை யாருக்கும் இது தெரியாது. நாங்கள் சந்தையிலிருந்து இனிப்பு வாங்கி விற்கிறோம் என்று மக்கள் நினைக்கிறார்கள். அதனால் தான் யாரும் எங்களிடம் வாங்க வருவதில்லை. இது வீட்டில் செய்த சுத்தமான இனிப்பு என்று மக்களுக்கு தெரிந்தால் அவர்களே எங்களிடம் வந்து எங்கள் இனிப்பை சுவைப்பார்கள். சுவைத்த பிறகு அவர்களுக்கு மிகவும் பிடிக்கும். அதன் பிறகுதான் எங்கள் இனிப்பு விற்பனை அதிகரிக்க தொடங்கும். மேலும் நான் இனிப்பு விற்கிறேன் என்று பெண்களுக்கு தெரிந்தால் பெண்களும் இங்கே இனிப்பு வாங்க வருவார்கள் என்பதுதான் மிகவும் நல்ல விஷயம். நாம் நம் இனிப்புக்கு சிறிது விளம்பரம் கொடுத்தால்தான் நம் வேலை நடக்கும் என்று சொன்னாள். என் மனைவி எங்கள் தெருவில் உள்ள சில வீடுகளுக்கு மட்டும் சென்று விட்டு திரும்பி வந்தாள். அதன் பிறகு என் மனைவி, இன்று இந்த இனிப்பு விற்றுவிட வேண்டும் என்று நீங்கள் கடவுளிடம் பிரார்த்தனை செய்யுங்கள், எல்லாம் சரியாகிவிடும், நம் வீட்டின் நிலைமையும் மேம்படும் என்று சொன்னாள். கொஞ்ச நேரத்திற்கு பிறகு என் மனைவி இனிப்பு கடையில் உட்கார்ந்தாள். ஒரு பெண் வாடிக்கையாளர் வந்தார். என் மனைவி அவருக்கு இனிப்பை கொடுத்தாள். அந்த பெண் கிட்டத்தட்ட 2 கிலோ இனிப்பு வாங்கி சென்றாள். இதனால் என் மனைவி மிகவும் மகிழ்ச்சி அடைந்தாள். நான் அவளிடம், ஒரு வாடிக்கையாளரால் வேலை நடக்காது. இன்று நம் இனிப்புகள் அனைத்தும் விற்று தீரவில்லை என்றால் நாம் அதை மீண்டும் குழந்தைகளுக்கு கொடுக்க வேண்டியிருக்கும். நாளைக்கு இனிப்பு செய்ய எங்களிடம் பணம் இருக்காது.
இன்று எங்கள் இனிப்புகள் அனைத்தும் விற்றுவிட வேண்டும். அதனால் எங்களுக்கு நஷ்டம் வரக்கூடாது என்றுதான் கடவுளிடம் பிரார்த்தனை செய்கிறேன் என்று சொன்னேன். நான் உட்கார்ந்து மிகவும் சோர்வடைந்து விட்டேன். கவலையால் என் தலையும் மிகவும் வலித்தது. அதனால் நான் சிறிது நேரம் ஓய்வெடுக்க என் அறைக்கு சென்று படுத்துக்கொண்டேன். என் மனைவியிடம் நீ கடையை பார்த்துக்கொள் என்று சொன்னேன். நான் ஓய்வெடுக்க படுத்த போது எனக்கு தூக்கம் வந்துவிட்டது. திடீரென்று நான் எழுந்தபோது 3 மணி நேரம் தூங்கியிருந்தேன். நான் பதட்டத்துடன் நொண்டி நடந்தபடி என் கடைக்கு சென்றேன். இன்றும் இனிப்பு தீர்ந்திருக்காதுதானே என்று நினைத்து கொண்டேன். நான் வரவேற்பு அறைக்கு சென்றேன். என் மனைவியிடம் என்ன ஆயிற்று, இன்றும் இனிப்பு விற்கவில்லையா என்று கேட்டேன். என் மனைவி எழுந்து சிரித்தாள். இல்லை, அப்படி ஒன்றும் இல்லை. இன்று நான் அனைத்து இனிப்புகளையும் விற்றுவிட்டேன் என்று சொன்னாள். என் மனைவி பணத்தை எடுத்து என் கையில் கொடுத்தாள். இதை பார்த்து எனக்கு பெரிய ஆச்சரியம் ஏற்பட்டது. நான் கடையை நோட்டமிட்ட போது கடையில் இருந்த இனிப்புகள் அனைத்தும் காலியாகி இருந்தன. என் மனைவி உண்மையிலேயே எல்லா இனிப்புகளையும் விற்றுவிட்டாள். அவள் விற்ற இனிப்பின் பணத்தை எனக்கு கொடுத்தாள். இந்த 3-4 மணி நேரத்தில் என் கடை காலியானதை பார்த்தபோது நான் திகைத்து போனேன். என் கடையில் இருந்த இனிப்புகள் அனைத்தும் விற்று தீர்ந்திருந்தன. என் மனைவி விளையாடுகிறாளோ அல்லது நான் கனவு காண்கிறேனோ என்று நினைத்தேன். ஆனால் கடையை பார்த்தபோது இதை நம்புவதை தவிர வேறு வழி இல்லை. இனிப்பு பாத்திரங்கள் அனைத்தும் காலியாக கிடந்தன. மேலும் இன்று விற்ற அனைத்து இனிப்புகளுக்கும் உண்டான பணம் சரியாக இருந்தது. எங்கள் இனிப்புகள் அனைத்தும் கிட்டத்தட்ட 8000 ரூபாய்க்கு விற்றிருந்தன. என் மனைவி இதில் பாதி பணத்தை கொடுங்கள், நான் நாளைக்கு இனிப்பு செய்வதற்கான சாமான் வாங்கி வர வேண்டும் என்று கேட்டாள். நான் பாதி பணத்தை என் மனைவியிடம் கொடுத்தேன். அதன் பிறகு என் மனைவி தானே சாமான் வாங்க வீட்டிலிருந்து கிளம்பி சென்றாள். இன்று எங்கள் இனிப்புகள் அனைத்தும் விற்று தீர்ந்ததை கண்டு நான் மிகவும் ஆச்சரியப்பட்டேன். இப்போது தினமும் இப்படிதான் நடக்க ஆரம்பித்தது. என் மனைவியிடம் ஆண்களும் பெண்களும் இனிப்பு வாங்க வந்தார்கள். மக்கள் மிகவும் மகிழ்ச்சியாக இனிப்பு வாங்கி செல்ல ஆரம்பித்தார்கள். எங்கள் இனிப்பு கடையில் கூட்டம் நிரம்பி வழிந்தது. எங்கள் வீட்டின் நிலைமை சீராக தொடங்கியது. எங்களிடம் நிறைய பணம் சேர ஆரம்பித்தது. அதன் பிறகு என் மனைவி அதிக சாமான் வாங்கி வந்தாள். இரவு முழுவதும் சமையலறையில் நின்று இனிப்பு செய்தாள். ஆனால் என் மனைவி இனிப்பை பெட்டிகளில் வைத்து பொட்டலமிட்டாள். வாடிக்கையாளர்களுக்கு திறந்து வைத்த இனிப்பை நாங்கள் கொடுக்க விரும்பவில்லை. ஏனென்றால் திறந்த இனிப்பில் பூச்சிகள் அமர்ந்து அதனால் நோய்கள் பரவும் என்று என் மனைவி சொன்னாள். என் மனைவியும் மிகவும் புத்திசாலி ஆகிவிட்டாள். கிட்டத்தட்ட 5 மாதங்கள் ஆகிவிட்டன. ஒவ்வொரு மாதமும் என் மைத்துனியும் வந்து சென்றாள். எங்கள் இந்த வேலையை கண்டு அவள் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தாள். என் மைத்துனி மகிழ்ச்சியுடன், உங்கள் வீட்டின் நிலைமை மாறியதில் எங்களுக்கு மிகவும் மகிழ்ச்சி. நீங்கள் இருவரும் கடினமாக உழைத்து உங்கள் வீட்டின் வறுமையை முடிவுக்கு கொண்டு வந்து விட்டீர்கள். இல்லை என்றால் இந்த மாதிரியான விபத்து நடந்த பிறகு மக்கள் தங்கள் தைரியத்தை இழந்து தங்கள் உறவினர்களிடமிருந்து உதவியை எதிர்பார்ப்பார்கள். நீங்கள் இருவரும் தாமாகவே உழைத்து எல்லாவற்றையும் சரி செய்து விட்டீர்கள். இது மிகவும் நல்ல விஷயம் என்று சொன்னாள். என் மைத்துனி மிகவும் மகிழ்ச்சி அடைந்தாள். அவள் ஒவ்வொரு மாதமும் எங்கள் வீட்டிற்கு வர ஆரம்பித்தாள். ஒரு நாள் என் மைத்துனி வீட்டில் இருந்தாள். அவர்கள் இருவரும் இன்னொரு அறையில் அமர்ந்து பேசிக் கொண்டிருந்தார்கள். அப்போது திடீரென்று நான் அவர்கள் அறைக்குள் சென்றேன். என் மைத்துனி தன் தங்கையிடம் ஒரு சிறிய சாக்கு மூட்டையை கொடுத்ததை கண்டேன். நான் உள்ளே சென்றதும் என் மைத்துனி அந்த சாக்கு மூட்டையை மறைத்து விட்டாள். அவர்கள் இருவரும் என்னை பார்த்தவுடன் என் மனைவி பதட்டமடைந்தாள். அவள் தன் அக்காளுக்கு சைகை செய்தாள். என் மனைவி என்னை திசை திருப்ப பேச ஆரம்பித்தாள். என் மைத்துனி மிகவும் தந்திரசாலி. அவள் அமைதியாக அந்த சாக்கு மூட்டையை எடுத்துக்கொண்டு மேலே இருந்த அறைக்கு சென்று விட்டாள். நான் என் மனைவியிடம் அந்த சாக்கு மூட்டையில் என்ன இருக்கிறது என்று கேட்டேன். என் மனைவி அது அக்காளின் தனிப்பட்ட சாமான், அதை அவள் மேலே உள்ள சேமிப்பு அறையில் வைக்கப் போகிறாள் என்று சொன்னாள். அவர்கள் இருவரும் நான் அவர்களின் தந்திரத்தை புரிந்து கொண்டதை அறிந்திருக்கவில்லை. அவர்கள் இருவரும் என்னிடமிருந்து எதையோ மறைக்கிறார்கள். அந்த சாக்கு மூட்டையில் நிச்சயமாக ஏதோ ஒன்று இருந்தது. அதை அவர்கள் என்னிடம் சொல்ல விரும்பவில்லை. எங்கள் சேமிப்பு அறை மேலே இருந்தது. என்னால் சரியாக நடக்க முடியவில்லை. அதனால் என்னால் படியில் ஏற முடியவில்லை. என் மனைவியும் மைத்துனியும் இருவரும் என்னிடம் பொய் சொன்னார்கள். அந்த சாக்கு மூட்டையில் என்ன இருக்கிறது என்று மேலே சென்று நான் பார்க்க விரும்பினேன். ஆனால் என் நிலைமை காரணமாக என்னால் படிக்கட்டுகளில் ஏற முடியவில்லை. என் மைத்துனி கீழே இறங்கி வந்தபோது நான் அவளிடமும் அதே கேள்வியை கேட்டேன். நீ சேமிப்பு அறையில் என்ன வைத்து விட்டு வந்தாய்? அவள், அதில் என் சில தனிப்பட்ட சாமான் இருக்கிறது. நான் வீட்டிற்கு செல்லும் போது அதை கொண்டு செல்வேன் என்று சொன்னாள். அப்படி என்ன தனிப்பட்ட சாமான்? அதை சேமிப்பு அறையில் மட்டும்தான் வைக்க முடியுமா என்று கேட்டேன். என் மனைவியும் மைத்துனியும் இருவரும் என்னை திசை திருப்பி பேச ஆரம்பித்தார்கள். பேச்சின் போக்கிலேயே நான் அந்த சாக்கு மூட்டை விஷயத்தை முற்றிலும் மறந்துவிடும்படி செய்தார்கள். ஆனால் இரவில் 1 மணி நேரம் கழித்து என் மைத்துனி வங்காளம் புறப்பட்டு செல்கிறாள் என்று எனக்கு தெரிய வந்தது. என் மைத்துனி சென்ற பிறகு நான் என் மனைவியிடம், அவள் தன் தனிப்பட்ட சாமான் எதையும் கொண்டு போகவில்லையே என்று கேட்டேன். என் மனைவி, இல்லை, அவள் தன் சாமானை மறந்துவிட்டாள் போல. பரவாயில்லை,
அடுத்த முறை வரும்போது எடுத்து செல்வாள் என்று சொன்னாள். ஆனால் அந்த சாக்கு மூட்டையில் தனிப்பட்ட விஷயம் எதுவும் இல்லை என்று எனக்கு நன்றாக புரிந்தது. அது ஒரு சிறிய சாக்கு மூட்டை தான். அந்த சாக்கு மூட்டையில் என் மைத்துனியின் தனிப்பட்ட சாமான் இருந்திருந்தால் அவள் அதை இங்கே மறந்துவிட்டு எப்படி செல்ல முடியும்? என் மைத்துனி பொதுவாக மிகவும் நல்லவள். அவள் ஒவ்வொரு முறையும் என் மீது அக்கறை காட்டினாள். தன் கணவருடன் தான் எங்கள் வீட்டிற்கு வந்திருந்தாள். ஆனால் இந்த முறை என்ன நடந்தது என்று தெரியவில்லை. அவள் இப்போது தனியாகவே வங்காளத்திலிருந்து நேபாளம் வர ஆரம்பித்திருந்தாள். ஆனால் என் மனதில் அந்த ஒரு விஷயம்தான் ஓடிக்கொண்டிருந்தது. அவள் என் மனைவியிடம் கொடுத்த அந்த சாக்கு மூட்டையில் என்ன இருந்தது? ஏன் அவர்கள் இருவரும் என்னிடம் இருந்து அதை மறைக்கிறார்கள்? என் மனைவி ஒவ்வொரு முறையும் என்னை திசை திருப்பி பேச முயன்றாள். அதனால் ஏதோ குழப்பம் இருக்கிறது என்று நான் புரிந்து கொண்டேன். அந்த சாக்கு மூட்டையில் அப்படி என்ன இருந்தது? அது என் மனைவிக்காக கொண்டு வந்த உணவுப் பொருட்கள் இல்லைதானே? என் மாமியார் வீட்டிலிருந்து நான் எந்த உதவியும் பெற விரும்பவில்லை. நான் ஒன்று முட்டாள் இல்லை. என் மாமியார் வீட்டாரின் உதவியை நாடவும் விரும்பவில்லை. என் மனைவியிடம் தெளிவாக சொல்லியிருந்தேன், உன் தாய் வீட்டாரிடமிருந்து நான் ஒருபோதும் உதவி கேட்க மாட்டேன். எனக்கு எப்போதாவது ஒருவரின் உதவி தேவைப்பட்டால் நான் முதலில் என் பெற்றோரிடம்தான் உதவி கேட்பேன். என் மற்ற கையும் துண்டிக்கப்பட்டாலும் பரவாயில்லை. உனக்காகவும் எனக்காகவும் நான் எல்லாவற்றையும் செய்வேன். ஒருபோதும் தைரியத்தை இழக்க மாட்டேன். இப்போது என் காலில் இருந்த முறிவு கொஞ்சம் கொஞ்சமாக சரியாக ஆரம்பித்ததால் என்னால் மெதுவாக நடக்க முடிந்தது. நான் என்னை கவனித்துக் கொள்ளும் அளவுக்கு தகுதியானவன் ஆகிவிட்டேன். என் மனைவியும் என்னை விட்டு ஒருபோதும் போக மாட்டேன் என்றும் தன் குடும்பத்தாரிடம் உதவி கேட்க மாட்டேன் என்றும் வாக்குறுதி அளித்திருந்தாள். என் மனைவியின் பெற்றோர் பாசத்துடன் ஏதாவது கொடுத்தால் அது அவர்களின் அன்பும் மரியாதையும் ஆகும். ஆனால் நாங்கள் எங்கள் தரப்பிலிருந்து அவர்களிடம் எந்த உதவியும் கேட்க மாட்டோம். ஆனால் மீண்டும் என் மனதில் அந்த சாக்கு மூட்டை பற்றிய சிந்தனை வந்தது. அதில் என்ன இருந்தது? மேலும் என் மனைவி என்ன செய்தாள்? அவள் இனிப்புகள் தினமும் 3-4 மணி நேரத்தில் விற்க ஆரம்பித்தது என்ற சந்தேகம் எனக்கு வர ஆரம்பித்தது. இந்த கடையும் அதுதான், இந்த பகுதியும் அதுதான், இந்த பகுதி மக்களும் அவர்கள்தான். நான் உட்கார்ந்த போது யாரும் என்னிடம் இனிப்பு வாங்க வரவில்லை. என் மனைவி கடையில் அமர ஆரம்பித்த நாளிலிருந்து 3-4 மணி நேரத்தில் எல்லா இனிப்புகளும் விற்று தீர்ந்து விடுகின்றன. என் மனைவி தன்னை காட்டிக் கொள்வதற்காக கடையில் அமர்ந்தாள் என்று சொல்ல முடியாது. என் மனைவி கடையில் அமரும்போது தன் முகத்தின் அழகை யாரும் பார்க்கக்கூடாது என்பதற்காக முகமூடி அணிந்து கொள்வாள். மற்ற ஆண்களின் முன் வர அவள் விரும்பவில்லை. ஏனென்றால் என் மனைவி மிகவும் வெட்கப்படும் சுபாவம் கொண்டவள். தன் உடலின் எந்த பகுதியும் தெரியாதபடி ஆடை அணிபவள். என் மனைவி மிகவும் பண்பான பெண். ஆனால் அருகில் உள்ள ஆண்கள் இப்படி ஒரு பெண் கடையில் அமர்ந்திருக்கிறாள் என்று நினைத்து வரவில்லை. ஆண்களை விட பெண்கள் அதிகமாக வந்தார்கள். இப்போது நான் ஏதாவது செய்ய வேண்டியிருந்தது. என் மனைவி அமைதியாக இனிப்பு விற்று எவ்வளவு பணம் இருக்கிறதோ அவ்வளவையும் என்னிடம் கொண்டு வந்து கொடுத்து விடுவாள். பிறகு கடையை மூடிய பிறகு அடுத்த நாள் இனிப்பு செய்வதற்கான சாமான் வாங்க சந்தைக்கு செல்வாள். அவள் தினமும் பெண்களிடம் என் வீட்டிற்கே இனிப்பு வாங்க வாருங்கள் என்று சொல்வாள். எங்கள் கடையில் ஆண்கள் குறைவாகவும் பெண்கள் அதிகமாகவும் வந்தார்கள். வழியில் எந்த பெண்ணை என் மனைவி பார்த்தாலும் அவள் அவர்களிடம் என் இனிப்பை பற்றி சொல்வாள். அந்த பெண்கள் எங்கள் கடைக்கு இனிப்பு வாங்க வருவார்கள். இப்போது என் மனைவி இனிப்புகளின் வகைகளை அதிகமாக செய்ய ஆரம்பித்தாள். எங்கள் கடை இனிப்புகள் விற்று கிட்டத்தட்ட 8 மாதங்கள் ஆகிவிட்டன. என் காலில் இருந்த முறிவும் ஓரளவுக்கு சரியாகிவிட்டது. நான் இப்போது நன்றாக நடக்கிறேன். நான் என் மனைவியிடம் நான் மருத்துவரிடம் போகிறேன் என்று சொன்னேன். என் மனைவி பொதுவாக என்னுடன் மருத்துவரிடம் வருவாள். ஆனால் நான் மிகவும் நன்றாக உணர்ந்ததால் நான் தனியாகவே போய் வருகிறேன். நீ கடையில் அமர்ந்தீர் என்று என் மனைவியிடம் சொன்னேன். என் மனைவி, சரி, உங்களுக்கு தனியாக போக சௌகரியமாக இருந்தால் நீங்கள் போய் வாருங்கள். நான் எப்படியும் இனிப்பு விற்க வேண்டும். இன்று தீபாவளி நாள், வாடிக்கையாளர்கள் அதிகமாக வருவார்கள். அதன் பிறகு நான் வீட்டையும் அலங்கரிக்க வேண்டும் என்று சொன்னாள். நான், சரி, நீ உன் வேலையை முடித்துவிடு. அதன் பிறகு நாம் இருவரும் இரவில் வெளியே எங்காவது சுற்றுலா போகலாம் என்று சொன்னேன். என் மனைவி இதை கேட்டு மகிழ்ச்சி அடைந்தாள். இப்படி சொல்லிவிட்டு நான் வீட்டிலிருந்து கிளம்பி வந்தேன். சந்தைக்கு சென்று ஒரு புதிய புடவை வாங்கினேன். நான் என் மனைவியின் புடவையையும் எடுக்கலாம். ஆனால் என் மனைவி தன் புடவையை அடையாளம் கொண்டு விடுவாள். நான் புடவை வாங்கியதற்கு காரணம், புடவை அணிந்து என் மனைவி இருக்கும் கடைக்கு இனிப்பு வாங்க போக நான் விரும்பினேன். அதனால் தான் நான் அப்படி செய்தேன். ஒரு ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்தில் நின்று புடவை அணிந்து கொண்டேன். என் முகத்தை முக்காட்டால் நன்றாக மறைத்து கொண்டேன். என் மனைவி என்னை கண்டு அறியாதவாறு என்னை பார்த்து கொண்டேன். நான் பெண் குரலில் பேசி எனக்கு 1 கிலோ இனிப்பு வேண்டும் என்று சொன்னேன். நான் இதை செய்ததற்கு காரணம், என் மனைவி ஏதேனும் குழப்பம் செய்கிறாளா என்று தெரிந்து கொள்வதற்காகத்தான். அவள் என்னிடம் பணம் வாங்கி கொண்டு இனிப்பை கொடுத்தாள். விஷயம் என்னவென்று நான் புரிந்து கொள்வேன். நான் என் மனைவியை சந்தேகப்படக்கூடாது. ஆனால் சந்தேகம் கொள்வதும் அவசியம். ஏனென்றால் நான் அமர்ந்திருந்த அதே கடையில்தான் என் மனைவியும் அமர்ந்திருக்கிறாள். பிறகு ஏன் என்னிடம் யாரும் இனிப்பு வாங்க வரவில்லை? என் மனைவியிடம் ஏன் வாங்க வருகிறார்கள்? இந்த ஒரு விஷயம்தான் என்னை கவலைப்படுத்தி கொண்டிருந்தது.
இதையெல்லாம் தெரிந்து கொள்வதற்காகத்தான் நான் புடவை அணிந்து பெண் வேடத்தில் என் மனைவியிடம் இனிப்பு வாங்க வந்தேன். நான் ஒரு சால்வையும் போர்த்தியிருந்தேன். ஏனென்றால் குளிர் அதிகமாக இருந்தது. அதனால் என் மனைவியும் என்னை ஒரு பெண் என்று நினைத்தாள். திடீரென்று என் மனைவி, உங்கள் 1 கிலோ இனிப்பு பொட்டலமிடப்பட்டுள்ளது, அது தவிர வேறு எவ்வளவு கொடுக்க வேண்டும் என்று கேட்டாள். நான் எவ்வளவு கொடுக்க வேண்டும் என்று கேட்டேன். என் மனைவி, அதுதான் 1 கிலோ கொடுக்க வேண்டுமா அல்லது 2 கிலோ கொடுக்க வேண்டுமா என்று கேட்டாள். நான் 1 கிலோ கொடு என்று சொன்னேன். ஏனென்றால் என் மனைவி எதை பற்றி பேசுகிறாள் என்று எனக்கு புரியவில்லை. அதனால் அவள் எந்த பொருளை பற்றி பேசுகிறாளோ அதையும் 1 கிலோ பொட்டலமிட சொன்னேன். நான் பணம் கொடுத்துவிட்டு திரும்பி கொண்டிருந்த போது என் மனைவி, நீங்கள் மீண்டும் வாருங்கள், இந்த பொருள் உங்களுக்கு மிகவும் பிடிக்கும், ஏனென்றால் இது சுத்தமான பொருள் என்று சொன்னாள். நான் அந்த பொருட்களை எடுத்துக்கொண்டு என் நண்பரின் வீட்டிற்கு சென்றேன். அங்கே அவன் அறையில் உட்கார்ந்து அந்த பொட்டலத்தை திறந்தபோது இனிப்பு பெட்டியில் இனிப்பு இருந்தது. ஆனால் நான் மற்றொரு பெட்டியை திறந்தபோது நான் திகைத்து போனேன். அந்த பெட்டிக்குள் 1 கிலோ தடை செய்யப்பட்ட இனிப்பு இருந்தது. என் நண்பனும் அங்கே இருந்தான். என் நண்பன் அந்த இனிப்பை பார்த்து குழம்பி போனான். ஆனால் நான் இனிப்பை பார்த்து குழப்பமடையவில்லை. ஏனென்றால் அது ஒரு சாதாரண பொருள்தான். என் நண்பன், நீ என்ன பொருளை எடுத்துக்கொண்டு வந்திருக்கிறாய்? இதை என் வீட்டிலிருந்து கொண்டு போ என்று சொன்னான். நான், இது இனிப்பு தானே, இது இருப்பதால் என்ன ஆகும் என்று கேட்டேன். என் நண்பன், நீ பைத்தியமாகி விட்டாயா? இது சாதாரண இனிப்பு இல்லை என்று உனக்கு தெரியாதா? இது பெண்கள் தன் தவறை மறைக்க பயன்படுத்தும் ஒரு இனிப்பு வகை என்று சொன்னான். என் நண்பன், உன் மனைவி கடையில் அமர்ந்து தவறான வேலை செய்கிறாள். உன் மனைவி இதை கடையில் விற்று கொண்டிருப்பது தெரிந்தால் மிகப்பெரிய தண்டனை கிடைக்கும் என்று சொன்னான். இதை கேட்டதும் நான் பதறி போனேன். என் உடல் முழுவதும் நடுங்கியது. ஏனென்றால் நான் மிகவும் நேர்மையான மனிதன். நான் ஒருபோதும் நேர்மையற்ற வேலைகளை செய்ய மாட்டேன். அப்படியானால் என் மனைவி என்ன செய்து கொண்டிருக்கிறாள்? ஆனால் என் மனைவிக்கு இந்த இனிப்பு எங்கிருந்து வந்தது என்று யோசிக்க ஆரம்பித்தேன். பிறகு என் மூளை வேலை செய்தது. ஒவ்வொரு மாதமும் என் மைத்தினி எங்கள் வீட்டிற்கு கொண்டு வருகிறாளே, அந்த சாக்கு மூட்டைக்குள் இதுதான் இருந்தது என்று நான் புரிந்து கொண்டேன். அன்றும் அந்த சாக்கு மூட்டையில் இந்த இனிப்பு தான் இருந்திருக்கும். இந்த சாமான் அவள் வங்காளத்திலிருந்து கொண்டு வந்திருக்கிறாள். என் நண்பன், இந்த இனிப்பு இங்கே எங்கும் கிடைக்காது. இது வேறு நகரங்களில் மட்டுமே காணப்படுகிறது. ஏனென்றால் யாரும் இதை வியாபாரம் செய்ய முடியாது. இது சாதாரண இனிப்பு இல்லை. இது தண்ணீரில் கலந்து ட்ரிங்க்ஸுக்கு பதிலாக குடிக்க பயன்படுத்தப்படும் ஒரு இனிப்பு என்று சொன்னான். என் நண்பன், இதன் சிறப்பம்சம் என்னவென்றால், எந்த பெண் இந்த இனிப்பை தண்ணீரில் கலந்து குடிக்கிறாளோ அவளுக்கு ஒருபோதும் கர்ப்பம் ஏற்படாது. அதனால் குழந்தை வேண்டாத பெண்கள் இதை பயன்படுத்துகிறார்கள் என்று சொன்னான். அதனால்தான் எங்கள் கடையில் பெரும்பாலான பெண்கள் கூட்டம் நிரம்பி வழிந்தது என்று நினைத்தேன். இதன் அர்த்தம் என் மனைவியும் அவளின் அக்கா இருவரும் சேர்ந்து இந்த வேலையை செய்து கொண்டிருந்தார்கள். என் மைத்துனி என் மனைவிக்காக கொண்டு வந்த சாக்கு மூட்டையும் இதுதான். அவள் இந்த சாமானை வங்காளத்திலிருந்து கொண்டு வந்திருக்கிறாள். இவர்கள் இருவரும் என் கண்ணில் மண்ணை தூவி கொண்டிருந்தார்கள். இனிப்புடன் சேர்த்து இந்த மாதிரியான பொருளை விற்பது நல்ல ஒரு வேலை இல்லை. இது நாம் பயன்படுத்தும் சாதாரண இனிப்பு என்று நான் நினைத்தேன். இது என்னவென்று எனக்கு தெரிந்தபோது என் காலின் அடியில் இருந்த நிலைமை விலகி போனது. இப்போது நான் எப்படியாவது இந்த தவறான வேலையை தடுக்க வேண்டும். மக்கள் இங்கே இனிப்பு வாங்கும் சாக்கில் இந்த பொருளையும் வாங்கி வந்தார்கள். இதன் அர்த்தம் என் இனிப்பு கடைக்கு வந்தவர்கள் அனைவரும் கர்ப்பம் வேண்டாம் என்று நினைக்கும் பெண்கள். அவர்கள் தங்கள் குடும்பத்தாரிடம் இனிப்பு வாங்க போகிறோம் என்று சொல்லி இருப்பார்கள். ஆனால் அந்த பெண்கள் இந்த தவறான இனிப்பை வாங்கி வந்தார்கள். அவர்களுக்கு இனிப்பு கிடைத்தது. தனியாக இதையும் வாங்கி கொண்டார்கள். இந்த தவறான இனிப்புக்கான பணத்தை என் மனைவி என்னிடம் கொடுக்கவில்லை. ஒருவேளை அவள் அதை தன்னிடம் பாதுகாப்பாக வைத்திருக்கலாம். ஆனால் இனிப்புக்கான பணத்தை மட்டும் அவள் தினமும் என்னிடம் கொடுத்து வந்தாள். நான் என் தலையை பிடித்து கொண்டேன். என் நண்பன், இப்போது நீ எப்படியாவது இந்த வேலையை நிறுத்த வேண்டும். இந்த இனிப்பு நேபாளத்தில் எங்கும் கிடைக்காது. அதனால்தான் உன் மனைவி இந்த இனிப்பை இங்கு அதிக விலைக்கு விற்கிறாள் என்று சொன்னான். நான் ஒரு மரியாதைக்குரிய மனிதன். அதனால் இந்த மாதிரியான தவறான வேலையை ஒருபோதும் நடக்க அனுமதிக்க மாட்டேன். நான் உடனே வீட்டிற்கு சென்று என் மனைவியிடம், உன் அக்கா ஏன் ஒவ்வொரு மாதமும் நம் வீட்டிற்கு வருகிறாள், என்ன கொண்டு வருகிறாள் என்று கேள்வி கேட்டேன். என் கேள்வியை கேட்டு என் மனைவி திகைத்து போனாள். அவள், அக்கா எனக்காக எதையும் கொண்டு வருவதில்லை, அவள் என்னை பார்க்க மட்டுமே ஒவ்வொரு மாதமும் நம் வீட்டிற்கு வருகிறாள் என்று சொன்னாள். என் மனைவி வெளிப்படையாக பொய் சொன்னாள். நான் என் மனைவியிடம் எல்லாவற்றையும் சொல்லிவிட்டு, இன்று நான் மாறுவேடத்தில் வந்து உன் உண்மையை தெரிந்து கொண்டேன், நீ என்ன விற்கிறாய் என்றும் தெரிந்து கொண்டேன் என்று சொன்னேன். நான் சொன்னதை கேட்ட என் மனைவி எல்லாவற்றையும் ஒப்புக்கொண்டாள். அவள், நான் சில நாட்களாக கடையில் அமர்ந்து பார்த்தேன், யாரும் இனிப்பு வாங்க வரவில்லை. நான் இனிப்பு செய்வதில் அவ்வளவு கடினமாக உழைத்தேன். நான் அவ்வளவு கடினமாக உழைத்து இனிப்பு செய்தேன். சுத்தத்திலும் மிகவும் கவனம் செலுத்தினேன். மக்களுக்கு சுத்தமான இனிப்பு கிடைக்க வேண்டும் என்று விரும்பினேன். என் இனிப்பு சுத்தமானது என்று நான் மக்களுக்கு நம்ப வைத்தேன். அதில் எந்த கலப்படமும் இல்லை. ஆனால் யாரும் என் வார்த்தையை நம்பவில்லை.
யாரும் நம் கடைக்கு இனிப்பு வாங்க வரவில்லை. நமக்கு நஷ்டமும் அதிகரித்து கொண்டே சென்றது. நான் மிகவும் கவலைப்பட்டேன். பிறகு ஒரு நாள் நான் யாரிடமிருந்தோ கேள்விப்பட்டேன், இங்கே இந்த இனிப்பை பெண்கள் கர்ப்பத்தை தடுக்க பயன்படுத்துகிறார்கள். அதனால் நான் ஏன் அந்த இனிப்பை வரவழைத்து இங்கே விற்கக்கூடாது? அதனால் நமக்கு சிறிது லாபம் கிடைக்கும் என்று நினைத்தேன். என் அக்காளுக்கு தொலைபேசி செய்து இந்த இனிப்பின் பெயரை சொன்னேன். என் அக்கா வங்காளத்திலிருந்து இந்த இனிப்பை கொண்டு வந்து இங்கே கொடுத்தாள். பின்பு ஒவ்வொரு மாதமும் என் அக்கா சாக்கு முட்டையில் கொண்டு வந்து கொடுத்தாள் என்று என் மனைவி சொன்னாள். என் மனைவி, இதில் என்ன கெட்ட விஷயம் இருக்கிறது? இந்த இனிப்பு இங்கே உள்ள மக்களுக்கு தங்கம் போன்றது. அவர்கள் எங்களிடம் தங்கத்தின் விலைக்கு தான் வாங்குகிறார்கள். ஆனால் எங்களுக்கு இந்த இனிப்பு வங்காளத்தில் மலிவாக கிடைக்கிறது என்று சொன்னாள். நான் என் மனைவியை கடிந்து கொண்டேன். நீ இந்த தவறான பொருட்களை பாராட்டுகிறாயா? இப்படி ஒரு வேலை செய்ய உனக்கு வெட்கமாக இல்லையா என்று கேட்டேன். என் மனைவி, இதை விற்பதால் நமக்கு லாபம் கிடைத்தால் இதில் என்ன பெரிய விஷயம் இருக்கிறது என்று கேட்டாள். நான் என் மனைவியிடம், நம் காரணத்தால் மக்கள் ஒரு போதைக்கு அடிமையாகிறார்கள். இங்கே உள்ள மக்கள் தவறான பழக்கத்திற்கு சென்று கொண்டிருந்தார்கள். இந்த இனிப்பு பயன்படுத்தப்பட்டால் மனிதன் மரணம் வரை செல்ல நேரிடும் என்று உனக்கு தெரியுமா? ஆனால் நான் உன்னை இந்த வேலையை ஒருபோதும் செய்ய விட மாட்டேன் என்று சொன்னேன். நான் என் மனைவியிடம், என் விதியில் பணம் இருந்தால் அது எனக்கு கிடைக்கும். ஆனால் இப்படி தவறான வழியில் நான் ஒருபோதும் பணம் சம்பாதிக்க மாட்டேன். இன்றிலிருந்து நீ இந்த வேலையை செய்யக்கூடாது. நீ இந்த வேலையை செய்தால் நான் உன்னை விட்டு சென்று விடுவேன் என்று சொன்னேன். இதை கேட்ட என் மனைவி பயந்து போனாள். அவள், நம் வீட்டில் நிறைய இனிப்பு இருக்கிறதே, இப்போது நான் என்ன செய்வேன் என்று கேட்டாள். நான், நீ இதை நெருப்பில் போட்டு எரித்து விடு. அதனால் இதை பற்றி யாருக்கும் தெரியாமல் இருக்கும் என்று சொன்னேன். இதை விற்றால் தண்டனை கிடைக்கும் என்றும் இதை இங்கே விற்பவர்களுக்கு ஜாமீன் கூட கிடைக்காது என்றும் என் மனைவியிடம் சொன்னேன். என் மனைவி மிகவும் பயந்து போய் அந்த அனைத்தையும் எரித்து சாம்பலாக்கினாள். என் மனைவி தன் அக்காளிடமிருந்தும் அந்த இனிப்பை கொண்டு வர வேண்டாம் என்று மறுத்துவிட்டாள். என் காலில் இருந்த முறிவும் ஓரளவுக்கு சரியாகிவிட்டது. அதனால் நான் காவலாளி வேலை செய்ய நினைத்தேன். ஏனென்றால் என் 2 கால்களும் சரியாகிவிட்டன. என் ஒரு கையும் நன்றாக இருந்தது. அதனால் நான் உட்கார்ந்தே காவலாளி வேலை செய்ய முடியும். இப்போது நான் ஒரு பள்ளியில் காவலாளியாக இருக்கிறேன். அங்கே எனக்கு நல்ல சம்பளம் கிடைக்கிறது. இந்த இனிப்பை பற்றி யாருக்கும் தெரியாமல் போனதற்கு கடவுளுக்கு நன்றி. தெரிந்திருந்தால் நாங்கள் இருவரும் சிறைக்கு சென்றிருப்போம். ஆனால் என் மனைவி இனிமேல் இப்படி ஒரு தவறான வேலை செய்ய மாட்டேன் என்று சத்தியம் செய்து விட்டாள். இப்போது நாங்கள் இருவரும் மிகவும் மகிழ்ச்சியாக வாழ்கிறோம். நண்பர்களே, எந்த ஒரு வேலை செய்வதற்கு முன்னால் 1000 முறை யோசியுங்கள். ஒவ்வொரு நேர்மையான மனிதனும் ஏழையாக இருப்பதை விரும்புவான். ஆனால் ஒருபோதும் தவறான வழியில் பணம் சம்பாதிக்க விரும்ப மாட்டான். நண்பர்களே, இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் வீடியோவை லைக், ஷேர் செய்யுங்கள். நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி.